லாஸ்ட் வீடியோவில் எம்பரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணுறதும் மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது வந்து எவால்வேஷனில் ஒரு சம் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா கால்குலேட்டட் ஃப்ரம் எம்பரிக்கல் ஃபார்முலா. சரி, அது வந்து ஒரு டேபிள் படத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல் நம்பர் எப்படி n கண்டுபிடிக்கிறது? சரி, ஹோல் நம்பர் n ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். சரியா, மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட் டிவைடட் பை கால்குலேட்டட் எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ். அது பண்ணுச்சுன்னா n கிடைக்கும், ஹோல் நம்பர் கிடைக்கும். அது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலாவோட மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா n இன்ட்டு எம்பரிக்கல் ஃபார்முலா ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா. சரியா, அதுக்கு ஒரு டேபிள் கலந்து கொடுத்துருப்பான், அதை டிசைன் பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்கூடிய எவால்வேஷனை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், நம்ம போன தடவை சொன்ன மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரிக். சரி, அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக்ங்கிறது வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அதாவது இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு தேவை நமக்கு. சரியா, இப்போ ரைஸை வந்து பாயில் பண்ணுறோன்னா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சப்போஸ் 10 டம்ளர் அரிசி வச்சோம் அப்படின்னா, ரைஸ் வச்சோன்னா எவ்வளோ டம்ளர் தண்ணி தேவை. ஸோ அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா, ஸோ 1 கப் கேசரி இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கப், சாரி 1 கப் ரவா இருந்துச்சுன்னா எவ்வளோ கப் கேசரி வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னென்னா இருக்குன்னா, ரவை வந்து 1 கப்பு, சுகர் 2 கப்பு, கீ 1/2 கப்பு, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து 1/4 கப் இருக்கும். சரியா, 1 கப் ரவா, 2 கப் சுகர், 1/2 கப் கீ, தென் 1/4 கப் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கேசரி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, 1 கப் கேசரி இருந்துச்சுன்னா எவ்வளோ கப் வந்து கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். 1 கப் ரவாக்கு 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா, ஸோ அப்போ 3 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரவா தேவை அப்படின்னுலாம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அது வந்து ஜஸ்ட்டு சொல்கிறது தான். இப்போ 1 கப் ரவாக்கு வந்து பாருங்க, 1 கப் ரவா எடுத்து 6 கப்பு கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, 1 கப் ரவாவில் 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா 3 கப் கேசரிக்கு எவ்வளோ ரவா தேவைப்படும். 3 கப் கேசரி, 3 கப் கேசரிக்கு இப்போ 1 கப் ரவாவில் வந்து 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா 3 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரவா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 2 வருமா, 10 2 டைம்ஸ். அப்போ என்ன வரும் அப்படின்னா 1/2 கப் ரவா. 1/2 கப் ரவா இருந்துச்சுன்னா 3 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இதோட ஆல்டர்னேட்டாக சொல்கிறது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் கேசரி கால்குலேட் பண்ணுவோம் அப்டைன் ஃப்ரம் 3 கப்ஸ் ரவா இருந்துச்சு அப்படின்னா. சரியா, 3 கப் ரவா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ண முடியும். பாருங்க, 1 கப் ரவாக்கு எவ்வளோ கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். சரியா, அவன் என்ன கொஸ்டின் கேட்குறான், கால்குலேட் அமௌண்ட் ஆஃப் கேசரி அப்டைன் ஃப்ரம் 3 கப்ஸ். சரியா, 3 கப் ரவா கொடுத்துருக்கான், எவ்வளோ கேசரி அப்ளை பண்ணணும். இப்போ 1 கப் ரவாக்கு 6 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணணும்னா 3 கப் ரவாக்கு எவ்வளோ கேசரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ 1 கப், அப்போ இது மல்டிப்ளை பண்ணால் வரும் 18 கப்பு கேசரி. 18 கப் கேசரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதா ஸ்டாக்கியோமெட்ரிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ கிரீக் வேர்டில் ஸ்டாக்கியோமெட்ரிக்ங்கிறது என்னென்னா மீன்ஸ் தட் மீன்ஸ் எலிமெண்ட்ஸ் அண்டு மெட்ரோ மீன்ஸ் மெஷர், குவான்டிட்டி வந்து மெஷர் பண்ணுறோம். ஸ்டாக்கியோ அப்படின்னா மீன்ஸு எலிமெண்ட், ஸ்டாக்கியோமெட்ரிக் எலிமெண்ட்டுங்கிறது வந்து அந்த மீட்டராங்கிறது என்னென்னா மெஷர் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து பார்க்க போகிற ஸ்டாக்கியோமெட்ரிக் இஸ் த நியூமரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கெமிக்கல் குவான்டிட்டிஸ் இன் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க, கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் gives கார்பன் டை ஆக்சைடு. சரியா, அது தெரிஞ்சது தான். C+O2 gives CO2. ஓகேவா, ஸோ 1 mole of carbon react with 1 mole of oxygen to give 1 mole of carbon dioxide. புரியுதா, 1 mole of carbon 1 mole of oxygen கொடுத்து 1 mole of carbon dioxide தருது. It is a symbol means stoichiometrically equal. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எல்லாமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக்ல சொல்கிறது இந்த த்ரீ சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணோம் சிமிலர்லி. இதை வந்து என்ன ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, தென்
நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன். இதான் ஸ்டாக்கியோமெட்ரி, எவ்வளோ குவான்டிட்டி இருந்தால் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறான்னு சொல்லிட்டு தான். அடுத்தது ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாக்கியோமெட்ரி இஸ் த குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் அண்ட் பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் இன்வால்வ்ஸ். சரியா, ரியாக்டன்ட் ப்ராடக்ட் இந்த பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்லாம் வந்து எப்படி மோல்ஸ் சொல்கிறது ஸ்டாக்கியோமெட்ரி கால்குலேஷன். The quantity of reactants and products can be expressed in moles or in terms of mass unit as volume. Moles la சொல்லலாம், mass unit, volume la சொல்லலாம். So these three units are interconvertible. இது மூணே மாத்தி மாத்தி பாருங்க. ஒன்று வந்து என்ன சொல்லணும்னா mass m னு சொல்லலாம், number of moles n, then last ஒன்று இருக்கிறது volume. சரியா? ஸோ இங்கே புரியுதுலாம் அங்கே இது என்ன சொல்கிறோன்னா வால்யூம். இந்த மூணுக்கு இருக்குது வால்யூம் at 0 degree Celsius 1 atmospheric pressure. சரியா, வால்யூம் at 0 degree Celsius and 1 atmospheric pressure. இது வந்து இதில் சொல்லணும்னா வால்யூம். அப்போ பாருங்கள் மாசு, ஹோல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் என்ன, வால்யூம், இந்த மூணையும் ரிலேட் பண்ணுறோம் சார். ஃபஸ்ட்டு பாருங்கள், மாசை வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை பண்ணால் டிவைடட் பை மோலார் மாஸ். நம்ம பார்த்தோம்லே பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதோடைய மோலார் மாஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கு n கிடச்சிரும்னு தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை எண்ணெய் வந்து மல்டிப்ளை பை 22.4 லிட்டர் கொடுத்தோன்னா வால்யூம் கிடச்சிடும் நமக்கு 0 டிகிரி செல்சியஸ் 1 atmospheric pressure கிடச்சிடும். ஓகே, தென் இன்டர் கன்வெர்ட்டிபிள் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோம், வால்யூமை வந்து டிவைட் பண்ணுறோம். 22.4 லிட்டர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணால் பிளைன் நம்பர் ஆஃப் மோல்ஸ், தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். எதால் மாசாவை மல்டிப்ளை பண்ணுறோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா n. ஸோ அப்படியே மாறி மாறி இன்டர் கன்வெர்ட்டிபிள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஸோ given one example, carbon, so that means methane CH4 plus oxygen gives carbon dioxide and the water molecule. Okay, so that is balance chemical. Methane is burnt in oxygen to form carbon dioxide and the water molecule. ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சுக்கிட்டு ரியாக்டன்ட் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குன்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன சொல்கிறோம், மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், வால்யூம், இது மூணுக்கும் ரிலேட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஃபஸ்ட்டு சி கண்டென்ட் எடுக்கிறோம், ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் டூவாக பிரிச்சுக்கிறோம். ரியாக்டன்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ப்ராடக்ட் ரைட் ஹேண்ட் சைடு. இதுதான் CH4 + O2 ரியாக்டன்ட், CO2 + H2O ப்ராடக்ட். ஓகேவா? CH4 இந்த இடத்துல ஈக்குவேஷன்ஸ் O2, இங்கே H2O எழுதிக்கோ. ஓகே, equation which are reactant, this one is product. First one is a content stoichiometric coefficient. Stoichiometric coefficients means number of moles, அதாவது எவ்வளோ மோல் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் stoichiometric. ஸோ இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ இருக்கு 1, இங்கே எவ்வளோ இருக்கு 2, இங்கே 1, இங்கே 2. ஈக்குவேஷன்ஸ் அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோல் ரிலேஷன்ஷிப். மோல் ரிலேஷன்ஷிப் எவ்வளோ மோல் இருக்குது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட். யூ சி 1 mole, 2 mole, 1 mole, 2 mole. That is mole relationship. Next, mass relationship equal to number of mass relationship, number of mole into molar mass. Number of mole, you see, number of mole into molar mass எவ்வளோ இருக்கு 1 mole. molar mass CH4 க்கு எவ்வளோ molar mass 12 + 4 16. இது molar mass கண்டுபிடிச்சோம். that is molar massங்கறப்ப gram mole inverse யூனிட் சொல்றோம். 1 mole into 16 gram mole inverse. mole inverse பைல இருக்கும். அப்ப mole plus என்ன கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குன்னா 16 gram இருக்கும். 16 gram இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் 2 mole into 32 gram mole inverse. சரியா? அப்ப என்ன இருக்கும் அப்படினா இது வந்து கேன்சல் ஆயிடுச்சுனா 32 into 2 64 gram. 1 mole இது கேன்சல் ஆயிரும். mole இதுவும் 44 gram கார்பன் டை ஆக்சைடு. சரியா? 12 + 32 44. வாட்டர் வந்து 18 இருக்கும். 16 + 2 18. அப்ப 2 இருக்குறனால என்ன ஆயிரும் அப்படினா 36 gram. அதுதான் என்ன சொல்றோம்னா mass relationship equal to number of moles into molar mass find out பண்றது எப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் mass volume relationship. அப்ப என்ன பண்ணனும் நம்ம mass volume relationship அப்படினா எதால மல்டிப்ளை பண்ணனும் சொல்றோம். சரியா? mass
வேல்யூ ரிலேஷன்ஷிப் அப்படின்னா 22.4 லிட்டரால் மல்டிப்ளை பண்ண சொல்கிறோம். ஓகே, இங்கே பாருங்க. நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட். ஸோ தட் இஸ் எ வால்யூம் ஆஃப் ப்ராடக்ட். நம்ம எதோ சொல்கிறோம், மாஸ் ஆஃப் ரியாக்டன்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டு மோலார் மாஸ் ரியாக்டன்ட். சரியா? மோலார் மாஸ் ரியாக்டன்ட் இது தானே, மோல் இன்டு மோலார் மாஸ் ரியாக்டன்ட். அதே மாதிரி 1 mole of any gas occupies a volume 22.4 liter. நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் 22.4 liter and 1 atmospheric pressure. சொல்லுமா 1 atmospheric pressure. ஓகே, you see இங்க எவ்வளவு இருக்குன்னா 16 கிராம். அப்படியே ஒரு 16 கிராம், 64 கிராம். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ், கார்பன் டை ஆக்சைடு வந்து கேஸ் 1 mole இருக்கு சார். அப்ப எவ்வளவு இருக்கும் கேஸ்ங்கிறப்ப நம்ம என்ன சொல்றோம், கேஸ் அப்படினாலே 1 mole of any gas occupy volume of 22.4 liter. அப்ப 22.4 liter. ஓகேவா? 1 mole இருக்கு. அதுக்கு நம்ம 2 mole of gas இருக்கு. 2 mole இருக்குறனால என்ன பண்ணோம், 22.4 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா 44.8 லிட்டர். 44.8 லிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வால்யூம் ரிலேஷன்ஷிப். வால்யூம் ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கும் பாருங்க. சரியா? இது 16 கிராம். நெக்ஸ்ட் வால்யூம் எவ்வளவு இருக்கு, 1 mole இருக்கா? 1 mole அப்படினா 22.4 லிட்டர். 2 னா 48.8. 1 னா 22.4, 2 னா 44.8 லிட்டர். அந்த கேஸ்ங்கறனால அது வந்து என்ன பண்றோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி தான் கால்குலேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாய்கியோமெட்ரி. இதுல வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க சார். சோ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் எப்படின்னு. அதே மாதிரி நீங்க ஒரு 4 எக்ஸாம்பிள் வொர்க் அவுட் பண்ணுங்க. இங்க கேசரி நம்ம யூஸ் பண்ணல. சோ அதே மாதிரியே தான் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ட்ரை பண்ணுங்க நீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். Calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. இதே ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம சொல்ல போறோம். பாரு, calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. சரியா? பாரு, calculate the amount of water produced by the combustion of 32 gram methane. சரியா? அதாவது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணும், 32 கிராம் மீத்தேனை வந்து கம்பஷன் பண்ணுறப்ப எவ்வளோ வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறத நமக்கு சம்ம. ஃபஸ்ட்டு இதே ஈக்குவேஷன் தான். என்ன எழுதுறோம்னா CH4 + O2 gives CO2 + H2O. ஓகே, ஆக்சிஜன் இப்போ ஹைட்ரஜன் 4 இருக்கு, இங்கே 2 இருக்கிறதுனால இந்த இடத்துல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஆக்சிஜன் 2 + 2 4 இருக்குது, அதனால் இந்த இடத்துல 2 ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? அப்போ என்ன இருக்கு, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. 1 கார்பன் 1 கார்பன், 4 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன், 4 ஆக்சிஜன், 2 + 2 4 ஆக்சிஜன். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன சொல்றோம்னா மீத்தேன் CH4 இது எவ்வளோ இருக்கு சார்னா 12 + 4 16 கிராம், 16 கிராம் மோல் இன்வெர்ஸ். இது எவ்வளோ இருக்கு, 16 கிராம் மோல் இன்வெர்ஸ் வந்து இருக்கு சார். இது சரி, மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுறது 16. அடுத்தது வந்து இதில் பாருங்க, என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, வாட்டரா கன்வெர்ட் ஆயிருக்கா. அவன் வாட்டர் தானே கொஸ்டின் கேட்குறான் நமக்கு. அப்போ H2O அப்படின்னா 1 மாலிகூலுக்கு எவ்வளோ இருக்கும், 16 + 2 18 இருக்குமா. அப்போ 2 × 8 36 கிராம் மோல் இன்வெர்ஸ் வாட்டருக்கு. கம்பஷன் ஆஃப் 32 கிராம் மீத்தேன். இப்போ இங்கே மீத்தேன் எவ்வளோ இருக்குது, 60 கிராம் இருக்குது. மீத்தேன் வந்து 60 கிராம் இருக்குது. அந்த 32 கிராம் மீத்தேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். 32 கிராம் மீத்தேன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ பாருங்க, நமக்கு 60 கிராம் சரியா மீத்தேன் இருக்கா, 16 கிராம் மீத்தேன், 60 கிராம் மீத்தேன் இருக்கா. இது வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம் நம்ம, 36 கிராம் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இது புரிதல் எப்படி சார்? பாருங்க, 60 கிராம் மீத்தேன் வந்து 36 கிராம் வாட்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? அப்போ 32 கிராம் மீத்தேனை கம்பஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளோ வாட்டர்
ப்ரொடியூஸ் பண்ணும். எவ்வளோ வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? என்ன வரும்? இது 1 டைம்ஸு, இது 2 டைம்ஸ். சரியா? கேன்சல் ஆகிடுமா? அப்போ 12 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 3 6 are 72 gram of water. புரியுதா? எவ்வளோ கிராம் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 72 கிராம் ஆஃப் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதா சார்? இப்போ 60 கிராம் மீத்தேனை கம்பஸ்ட் பண்ணுறப்ப எவ்வளவு 18 கிராம் வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா 32 கிராம் மீத்தேனை கம்பஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 72 கிராம் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ கால்குலேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்டாய்கியோமெட்ரியில் ஒரு 5 ப்ராப்ளம் கொடுத்துருக்கான். ஒரு ப்ராப்ளம் நடத்திட்டோம். ஸோ இந்த 4 இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து நைட்ரஜன் ஹைட்ரஜன் அமோனியா ஃபார்மேஷன் பண்ணுறது, கால்சியம் கார்பனேட் டீகம்போஷன் ஆகிறது, அடுத்தது வந்து HCl ஃபார்மேஷன் ஆகிறது, அடுத்தது மெக்னீஷியம் கார்பனேட் வந்து டீகம்போஷன் ஆகிறது. இந்த 5 எக்ஸாம்பிள் இருக்கும். 5ல் 1 பார்த்துட்டோம், 4 ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரியா? நெக்ஸ்ட்டு லிமிட்டிங் ரியேஜென்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அங்கே இது என்ன லிமிட்டிங்காக இருக்குது, என்ன எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.